வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து சற்று முன் வெளியான அண்மை செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆதாரத்தை தயார் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆதாரத்தை தயார் பண்ண மேலும் பார்த்திங்கன்னா வேகத்தை அதிகரிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. அதிவேகமாக பார்த்திங்கன்னா செயல்பட்டுருக்குறாங்கன்னு சொல்லலாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புறம் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களை மருத்துவமனையில் இருந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தால் அவர் பார்த்திங்கன்னா சாட்சியங்களை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆதாரத்தை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாங்கள் மருத்துவமனையிலே பார்த்திங்கன்னா வெளியவே விட போகிறதில்ல, மருத்துவமனையில் வச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் அவரை விசாரணை பண்ண போகிறோம். அது தாண்டி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வருமான வரித்துறையினர் பொறுத்தளவுக்கு செந்தில் பாலாஜியுடைய அனைத்து அக்கௌண்ட்டையும் பார்த்திங்கன்னா விசாரிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா முடக்கம் செஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நிலத்தையும் பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா அபகரிச்சிட்டாங்க. ஸோ நிலத்தை பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாது, அதையும் லாக் பண்ணிட்டாங்க. வீடுகள் பார்த்திங்கன்னா முடக்கம் செஞ்சிட்டாங்க. வீட்டையும் நீங்கள் அவசரத்துக்கு விற்க முடியாது. ஸோ நீங்கள் அதை பார்த்திங்கன்னா பயன்படுத்தவும் முடியாது. பயன்படுத்த முடியும் அப்படின்னா கணக்கில் வராத எதையுமே பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாது. அது மாதிரி வருமான வரித்துறையினர் வரித்துறையினர் முடக்கம் செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் அமைச்சராக வேலை செய்யும்போது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, ஓகேங்களா, எவ்வளோ பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை போட்டு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500 பேர் பார்த்திங்கன்னா மதுபானத்துறையில் இருக்கிறாங்க. ஸோ மற்றும் மின்சாரத்துறையில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஏடிஎம்கேயில் உள்ள கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்போது வேலை செய்யும்போது எவ்வளோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாருன்னு பார்த்திங்கன்னா 1500 பேருக்கு அதாவது பயணச்சீட்டு அந்த மாதிரி சொல்லப்படுற அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா பணம் கட்டி வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஜெனியூனாக பார்த்திங்கன்னா வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1500 பேருக்கு சம்மன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் நல்லவன் கெட்டவன் யாரெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லவன் கெட்டவன் இருந்தாலும் சரி, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்தாரோ அவங்க இப்போ அமைச்சராக அவர் அந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தாரோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்திங்க பணம் கொடுத்து அத்தனை பேருக்குமே சம்மன் அனுப்புனாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 1500 பேர் காமிச்சிருக்கிறாங்க. அனுப்பிச்சதும் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அவர்களுடைய அந்த விசாரணை கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே இன்றைக்கி விசாரணை முடிஞ்சிருச்சு. ஒரே நாளில் 300 பேரை விசாரணை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் 150 பேருக்கு முடிஞ்சு போச்சு. மீதம் 150 பேருக்கு என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரியான ஆவணங்கள் முறையாக தான் சரிபார்க்கப்பட்டதா, நீங்கள் பணம் கட்டி வேலைக்கு சேர்ந்தீங்களா, எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, இல்லை நேர்மையாக தான் சேர்ந்தீங்களா அப்படின்னு என்னென்ன மாதிரியாக கேள்விகள் கேட்குமோ அத்தனை கேள்விகளும் கேட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டாங்க. நீங்கள் வேலைக்கு சேரும்போது என்ன குவாலிஃபிகேஷனில் சேர்ந்தீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது என்ன என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேலை போட்டு கொடுத்தவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கூப்பிட்டு வச்சு குடஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த 1500 பேரையுமே பார்த்திங்கன்னா சம்மன் அனுப்பப்பட்ட 1500 பேருமே விசாரணைக்கு பார்த்திங்கன்னா வர சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதில் இவ்வளோ பேர் போலியாக, அதாவது செந்தில் பாலாஜி கிட்டே இருந்து பணத்தை கட்டி எவ்வளோ பேர் போலியாக வந்தாங்களோ அவங்கள பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் அந்த 1500 பேரில் ஒரே ஒரு ஆள் மாட்டிக்கிட்டால் கூட செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு சாட்சி பார்த்திங்கன்னா உருவாகிடும். ஸோ உருவாச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்துக்கு வரவே தேவையில்லை. அவர் அந்த நான் பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. இதில் இருக்கிற ஆதாரத்தை வச்சு பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா ஆதாரத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ
மூலைகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வருமான வரித்துறையினர், இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை, மறுபுறம் மத்திய கூட்டுறவு பிரிவு, இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் படாது பாடுபட்டுருக்காருன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.